Bismillahirrahmanirrahim. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. கணித்திற்குரிய உலமாக்களே, முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் முக்கிய உரை நடத்தக்கூடிய அர்க்கம் மௌலவி ஜமித் உலமாவுடைய செயலாளர் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதோட கொலன்னாவ பள்ளி தலைவர் அல்ஹாஜ் IYM அனீஃப் டாக்டர் அவங்களோட ஆசனத்தில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த சம்மேளனத்தின் ஃபவுண்டர் ஆகிய IYM அனீஃப் ஆகியாரும் எந்த KDMF-ஆல் இதை ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சோ அதோட எங்களோட ஃபஜ்ர் கவுன்சில் முக்கியமான ஒரு பாட்டை எங்களுக்கு அவங்க தரப்பைத்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தரக்கூடிய ஏழுமாச்சு. அதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களோட பள்ளி தலைவர் அனீஃப் ஆகியோருடைய ஆரம்ப ஃபவுண்டேஷன் தான் இந்த மஸ்ஜித் ஃபவுண்டேஷன். அதனால் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எங்களோட ஃபஜ்ர் கவுன்சில் சகோதரர் நபீல் அவங்க கடந்த காலங்களில் வாலிபர்களை பள்ளிக்கு சேர்த்து தொலை வைக்கணும் என்பதற்காக ஒரு பாரிய முயற்சி தான் ஃபஜ்ர் கவுன்சில் என்று ஆரம்பித்தாங்க. அந்த கவுன்சில் மூலமாக ஒருவர் 2 பேரை ஆரம்பித்து இன்றைக்கு சில 100 மக்கள் வாலிபர்கள் சுபஹ் தொழுகையை மிஸ் பண்ணாமல், இஷா தொழுகையை மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய காட்சி கொத்தொட்டுவ பக்கத்தில் இருந்துச்சு. அதை விரிவாடை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மகல்லாவும் அவர்கள் முயற்சியோடு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவரோட நாங்கள் கலந்து ஆலோசித்து இதை எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகிறேன்னு சொல்லி பல மசூராக்களை செஞ்சோம். நாங்கள் இதுக்கு முன்னால் போன வருடம் ஆண்களுக்கான இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சோம். அப்பொழுது ஆண்கள் ஒரு 850 பேர் வருகை தரக்கூடியதாக இருந்துச்சு. அந்த நேரமே நாங்கள் ஒரு மசூரா செஞ்சோம். ஆக முக்கியம் பெண்களுக்கு இவ்வாறான நிகழ்ச்சியை செய்யணும் என்று நாங்கள் மசூரா செய்யப்பட்டது தான். பல நாட்கள் நாங்கள் டைம் எடுத்தோம். ஏன்னா ஆண்கள் மாதிரியில் பெண்களுடைய விஷயம் செய்யலண்டா அது ஆக முக்கியம் மகரமான விஷயம். அதை மகரத்தோடு செய்யக்கூடிய ஏற்பாடு, இடம் எல்லாம் எங்களுக்கு தேவை. அதை எப்படி செய்யக்கூடிய கட்டத்தில் தான் எங்களுக்கு கொயிலவத்த ஜும்மா பள்ளி நிர்வாகம் தலைவர் முசாஃபும் அவங்களோட குடும்பமும் எங்களுக்கு ஒரு பெரிய பாரிய உதவியாக இருக்கிறாங்க. அந்த உதவி தான் இன்றைக்கு இந்த பெண்களுக்கான நிகழ்ச்சி செய்யக்கூடிய காரணம். நாங்கள் இதை அடுத்ததாக ஆரம்பத்தில் நினச்சோம் கொலன்னாவ பள்ளியில் செய்யத்தான். கொலன்னாவ பள்ளி கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்குது. ஆனால் எங்களோட நோக்கம் கொலன்னாவைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கும் இது போகணும் என்ற அமைப்பில் தான் கோயிலவத்தை நாங்கள் முடிவு பண்ணினோம். அதே போல் இந்த விஷயத்தை படிப்படியாக கொண்டு போய்த்து கொண்டிருக்கிற அனுமதி கேட்டு நபீல் சகோதரர் மஸ்ஜித் ஃபெடரேஷன் மூலமாக ஒவ்வொரு பள்ளி தனியாக நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறார் ஃபஜ்ர் கவுன்சில் தொழுகைக்கான. அவருக்கு நாங்கள் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிக்க காரணம் என்றால் இந்த நிகழ்ச்சி மட்டுமில்லை, ஆக முக்கிய மகரம் பெண்களுக்கு சரியான சிஸ்டப்படி செய்ய பெரும் உதவியாக இருந்தது என்பதையும் இங்கே நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுக் கொள்கிறோம். அதோட இந்த விஷயமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கணவன்மார் யார் யார் உங்களோட மனைவியை கூட்டி வந்தீங்களோ, சகோதரமார் நீங்கள் எல்லாரும் இது போன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் ஒரு 4 மாதமா 6 மாதம் ஒருக்கையா 3 மாதம் ஒருக்கையா இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களோட பள்ளி மஸ்ஜித் சம்மேளனமும் இருக்க எங்களோட தலைவர் அனீஃப் ஆஜியாரும் நாங்கள் குடும்பமும் சேர்ந்து மஷூரா பண்ணி இனி முன்னுக்க ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடிய இருக்கி. அதுக்கு நிகழ்ச்சி செய்யலும், சாப்பாடு கொடுக்கலும், அது செய்யலாம். ஆனால் இது நோக்கம் என்ன, இந்த செய்யக்கூடிய நிகழ்ச்சி இந்த பெண்கள் மத்தியில் போயிட்டு அதை அமல் செய்வீங்க என்றால் சென்னாத்தான் இந்த கொலன்னாவில் 29 பள்ளிக்குள்ள பாரிய பிரகாசம் உண்டாகக்கூடிய அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவான். நாங்கள் வெறுமனே மஸ்ஜித் சம்மேளனம் செஞ்சோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம், SLBஸில் கொடுத்தோம் என்ற நோக்கம் இல்லை எங்களுக்கு. இந்த நோக்கம் சரியான முறையில் இந்த நிகழ்ச்சியை அல்லாவும் ரசூலும் பொருந்து கொள்ற மாதிரி இது நிகழ்ச்சி பெய்து செய்வோம்னு சொன்னா நிச்சயமா கொலன்னாவைக்குள்ள இந்த 29 பள்ளிக்குள்ள பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திலும் நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஜோடியா சேர்ந்தால் தான் இந்த வேலையை செய்யணும். ஏன்னா இங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடக்குது. தப்லீக், தரீகா, தௌஹீத் எல்லாரும் செய்யறாங்க. மாஷால்லா செய்ய வேண்டியதுதான் கட்டாயம். நாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படியா கொண்ட அமைப்புகள் எல்லாம் ஒன்று செய்யணும்டா எங்களோட எஜெண்டாவை ஒரு சேமா போகும். இல்ல நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட ரீதியான
தௌஹீத் தரீகா பேர் போகணும்னு செஞ்சா பேர் மட்டும்தான் போகும், விஷயம் போவாது. அப்ப நாளுக்கு நாள் பிரச்சனை கூடும். இப்ப உங்களுக்கு தெரியும் ட்ரக்ஸ் விஷயம், நிறைய விஷயம் நடந்துக்கு, நிறைய ஆண்கள் இந்த விஷயம் ரொம்ப கவலையாகி. இப்ப அதெல்லாம் நாங்க ஒரு முடிவுக்கு ஒரு முயற்சி தான் பண்றோம். முடிவுக்கு போவோம் என்று எங்களுக்கு தெரியா முயற்சி. அல்லாஹ் தாலா தான் அதை வெற்றிகரமாக அமைத்தாரத்துக்கு நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இஹ்லாஸா உண்மையாக உள்ளச்சத்தோட நாவால பேச டயலாக்கா இப்ப சொன்னா இந்த விஷயத்தை அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அதனால நாங்க மிச்சம் கவனமா பொறுமையோட பணிவோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்ப்பும் மவுத்துக்கு பின்னால கிடைக்கணும் என்ற ஒரே ஒரு கண்டிஷனோட நாங்க போவோம்டா அல்லாஹ் தாலா இந்த கொலன்னாவில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்து முழு இலங்கைக்கும் இந்த சம்மூகத்தின் மூலமாக பேச்சு செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ஏற்பாடு தருவான் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அதே போல எங்கட மஸ்ஜித் சம்மூகத்தில் உள்ள முக்கியமான எங்கட ஹனீஃபா ஆஜியோட எங்கட இல்லாம ஆஜி, எங்க முன்னாள் கொலன்னா பள்ளி தலைவர் மொய்தீன் ஆஜி, கோயிலோத்த பள்ளி நிர்வாகம், இன்னும் எங்கட கொத்தொட்டுவ எங்கட ரிஃபாஸ் ஆஜி, முக்கியமா எங்கட NDB ரிஃபாஸ் ஆஜியை செல்லியாகணும். அவர் மூலமா தான் எங்களுக்கு இந்த ஃபஜர் கவுன்சில் என்ற நபீல் சகோதரர் அறிமுகப்படுத்தி தந்து அவருக்கு மிச்சம் நாங்க நன்றி செலுத்தணும். நாங்க அவரை பத்தி ஒரு நிமிஷம் செல்லையும். காரணம் அவரு இஸ்லாமிக் கல்ச்சர் பேங்க்ல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தாரு. பல பேங்குகளுக்கு 23 பேங்க்கு பொறுப்பா இருந்து அந்த பேங்குக்கு இஸ்லாமிய சிஸ்டத்தை கொண்டு போற விஷயத்தில் இருந்தாரு. ஆனா அந்த பேங்க் 23 இவருக்கு ஒத்துக்கொள்ளாதனால பெரிய ஒரு சம்பளம் எடுத்தவர் அதை வானாமல் உதவி தள்ளி போட்டு அப்படிப்பட்ட சம்பளம் எனக்கு வானம், இஸ்லாமிய முறைப்படி இந்த பேங்க் உதவி பண்ணாடி எனக்கு தேவையில்லை அந்த அதே உதவி போட்டு இன்றைக்கு ஒரு பெரிய பாரிய சேவை செய்யறாரு. காரணம் செல்ல காரணம் அவர் செல்லியோ இல்ல நாங்க ஒரு பிளான்ல இல்ல. ஏன்னா இவங்க செய்யற சேவையை நீங்க விளங்கிக்கொள்ள என்னத்துக்கு செய்யுண்டு மக்களுக்காக. அப்ப உங்களோட துவாக்கள் இருந்தால் தான் இன்னும் நிறைய விஷயத்தை செய்யல் என்றதுக்காக தான் இதனோட முன்னுக்கு வைக்க சொல்லிக்கொண்டு என்ற பேச்சை நிறுத்திக்கொள்ள இன்ஷா அல்லாஹ்.